இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம் தேவன் உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு முன்பாக எதிர்கொண்டு வந்து நம்முடைய சிரசில் அவர் பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வருகிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். கிரீடம் அப்படின்னாலே அது ஆளுகையை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. உத்தம ஆசீர்வாதங்கள், அத்தனை ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய, பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு அருளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நாம் ஆயுசை கேட்டால் நமக்கு தீர்க்காயுசை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிற, நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிற தேவன் இன்றைக்கும் இந்த காலை வேளையில நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற வார்த்தைகள் நம்மை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும் என்பதில் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த தியானம் இன்றைக்கு ஒரு நாள்ல நிச்சயமாய் நம்ம முடிக்க முடியாது. தொடர்ந்து நம்ம ஒரு 2, 3 நாட்கள் அதை தியானிப்போம். இதுக்குள்ள இருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் அறிய 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 நமக்குள்ளே மரித்து போய் கிடந்தவைகள் எல்லாம் நிச்சயமாய் உயிர் பெறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த எசேக்கியேல் 37 அப்படின்னாலே இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புகிற ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு சத்தியமாய் இந்த சத்தியம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி சாம்பல் ஒரு சாம்பல் பியூட்டி ஃபார் ஆஷஸ்ன்னு சொல்றோம். சாம்பலிலிருந்து சிங்காரம், மரணத்திலிருந்து வாழ்வை தேவன் எவ்வாறு உருவாக்குகிறார் அப்படிங்கிறத இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு அது டீப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புகிற ஒரு நம்பிக்கையின் செய்தி முதல் பாகம். 2வது 2 கோல்கள் இணைக்கப்படுகிற ஒரு செய்தியும் அதுல இருக்கு. அப்போ பைபிள்லயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சாப்டர்ஸ்ல இது ஒரு சாப்டரா கன்சிடர் பண்ணப்படுது. ஆவிக்குரிய ரீதியாகவோ, உணர்ச்சி பூர்வமாகவோ, ஒரு தேசமாகவோ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல தேவன் உயிர் கொடுக்க முடியும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் கிடந்த பள்ளத்தாக்குக்குள்ள தேவன் எப்படி அங்க கொண்டு எசேக்கியேலை நிறுத்தி அந்த இடத்துல உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுவதையும் அதற்குள் ஜீவன் வருகிறதையும் தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றைக்கு பலத்த விதமாய் நமக்குள் அவர் கிரியை செய்ய போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார், நம்மை நிலைநிறுத்த போகிறார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 1, 2. எசேக்கியேல் 37 1, 2. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. இங்கே கர்த்தருடைய கை எசேக்கியேலின் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள் திரளாய் கிடந்தது மாத்திரம் இல்ல, அந்த எலும்பு எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வருஷம் அந்த மரித்து போன சடலம் பல வருஷமாகி அந்த எலும்புகள்ல இருக்கிற அந்த பசை கூட நீங்கி போய் அது மிகுந்த அது உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறது. அப்போ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் பல வருஷங்களாய்
அது உலர்ந்து போய் பல வருஷம் ஆயிருச்சு. அந்த வேலியில கிடக்கக்கூடிய, அந்த பள்ளத்தாக்குல கிடக்கக்கூடிய அந்த எலும்புகள் பல வருஷமா அது உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளா இருக்கு. அது சமீபத்தில ஹோப்லெஸ் சிட்யூவேஷன்ஸ்குள்ள போன எலும்புகள் அல்ல. அது பல வருஷங்களாய் உலர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். இப்போ உலர்ந்து போன எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி வைக்க முடியாது. இங்க நம்ம பிராக்டிகலாவே நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒரு பொருள் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அந்த உடைஞ்சு போன எலும்ப ஒட்டி வைக்க முடியவே முடியாது. ஒ மொ பொருள ஒட்டி வைக்க முடியவே முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு பசை போடணும், ஒரு கம்ம தடவணும். இதெல்லாம் செஞ்சா தான் அந்த எலும்புகள் என்ன செய்ய முடியும்? அந்த பொருள் ஒட்டி வைக்கப்பட முடியும் எலும்புகளில. நம்ம என்ன பொருள் உடைஞ்சு போனாலும், அதுக்கு ஏதாவது ஒரு கம்ம தடவணும். ஏதோ ஒண்ண ஒட்டி வைக்கிறதுக்கு, ஏதோ ஒண்ண தடவுனா தான் ஒட்டி வைக்க முடியும். இந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல திரளான எலும்புகள் கிடக்குது. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதற்கு சாத்தியமே அற்ற சூழ்நிலையில அந்த எலும்புகள் இருக்கு. இப்போ இந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள தேவன் காண்பிக்கிறார். அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த எலும்புகள் உலர்ந்ததா இருக்குது. இது எதை குறிக்கிறது? ஒரு ஆவிக்குரிய ரீதியில இது ஒரு காரியத்தை குறிக்குது. அதே அதிகாரம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ம். இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொல்றாங்களாம்? எங்க எலும்புகள் எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க நெடுங்காலமாய் காத்திருந்து, காத்திருந்து ஆவிக்குரிய ரீதியில அவங்க மரித்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். நம்பிக்கை அற்று போனவர்களாய் இருக்கிறார்கள். தேவனை விட்டு பிரிந்ததைப் போல ஃபீல் பண்ற ஜனங்களா இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நீங்க இங்க வந்திருக்கிற சிலர் ஒருவேளை அப்படி உணர முடியும். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என் விசுவாசம் போயிட்டு. ஒருவேளை இங்க வந்திருக்கிறதுல இல்லனாலும், இத கேட்க போகிற சிலருக்குள்ள இந்த இந்த சத்தம் உங்களுக்குள்ள தொனித்துக் கொண்டே இருக்கு. அவ்வளதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என் விசுவாசம் போயிருச்சு. இனி எதுவும் மாற முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களோடு கூட தான் அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உலர்ந்த எலும்புகள் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி வைக்க அவரால் முடியும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களோ, அத்தனையையும் உயிர் பெறச் செய்வதை, அவருடைய வார்த்தை உயிர் பெறச் செய்வதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அடுத்ததா தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு எசேக்கியேல்ட்ட வாசிக்கலாம். அதே அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப எசேக்கியேல் என்ன சொல்றாரு? நீரே அதை அறிவீர். இது மனித சாத்தியங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த எலும்புகள் எப்படி உயிரடையும்? ஆனா எசேக்கியேலுக்கு ஒண்ணு தெரியும். அவரால எல்லாம் செய்ய முடியும். அப்போ அதனால அதை யோசித்து சொல்றாரு, நீரே அதை அறிவீர். அப்போ அவருக்கு தேவனுடைய வல்லமையின் மேல இருக்கிற விசுவாசம். நீர் உயிரடையுமான்னு என்ட்ட கேட்கிறீரு. ஆனா உமக்கு தெரியும். அத உயிரடையச் செய்வதும், அதுக்குரிய வல்லமையை உடையவரும் நீர் மாத்திரமே என்பதை, அவர் மாத்திரமே என்பதை எசேக்கியேல் அறிந்திருந்தபடியினால், இப்படி ஒரு பதிலை அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 4வது வசனம். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ம்.
நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. ஆண்டவர் சொல்றாரு, அவரு பேசல, நீ பேசுங்கிறாரு. எப்பவுமே தேவன் நம்மோட கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ல சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த எலும்புகள பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்போ உலர்ந்த எலும்புகளாய் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அடுத்த வசனம், 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அதுல 7வது வசனம் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடே சேர்ந்து கொண்டது. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு அசை உண்டாகி எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, அப்போ அவருடைய வார்த்தை, நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஒரு இரைச்சல் உண்டாகிறது. ஒரு பயங்கரமான ஒரு நாய்ஸ் உண்டாகி அந்த அது எல்லாம் அந்த எலும்புகள் எல்லாம் அசைய ஆரம்பித்து ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு கூட அது என்ன செய்ததாம்? சேர்ந்து கொண்டதாம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் அங்கே எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். நீ எவ்வளவு உலர்ந்து போய் எத்தனை வருஷமாய் அது ஹோப்லெஸ் சிச்சுவேஷனா இருந்தா கூட பரவாயில்ல. அவருடைய வார்த்தை அங்கே வரும் பொழுது அங்க அந்த எலும்புகள் என்ன செய்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். ஒண்ணுமே செய்யல. அந்த எலும்புகளை தொடல, அந்த எலும்புகளை தொட்டு அதது எலும்பு எதுன்னு பார்த்தலாம், எதுவுமே பண்ணல, மேட்ச் பண்ணல. தானாக அவருடைய வார்த்தைக்கு அந்த உலர்ந்து போன எலும்புகள் கீழ்ப்படியும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது நடக்காத காரியம் ஏதாவது உண்டா? உலர்ந்த எலும்புகள், அதுக்கு உயிர் இல்ல, அது டோட்டலா மரித்து போய் கிடக்கக்கூடிய எலும்புகள். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அவருடைய வார்த்தையை கேட்டு அதது எலும்பு அதது கூட சேருதாம். ஒரு மனுஷனுடைய எலும்பு இன்னொரு மனுஷனுடைய எலும்பு கூட போய் சேரல, தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அவர் கட்டளையிட்டபடியே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது மரித்து கிடந்த எலும்புகள் எல்லாம் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது என்றால், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது நடக்கிற காரியங்கள் எவ்வளவு அற்புதமானதா இருக்கும். அந்த எலும்புகள் கீழ்ப்படுகிறது. உயிரற்று போனவைதான். ஆனா உயிரற்று போன அந்த எலும்புகள் அவருடைய வார்த்தையை கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்றைக்கு உயிரற்று போன உங்க வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சரீரத்தின் உறுப்புகளா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதை இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு மரணம் சூழ்ந்த இடத்துல அவருடைய வார்த்தை அங்கே ஜீவனை உருவாக்குகிறத பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அங்க தேவனுடைய வார்த்தைய நம்ம பேசுறோம் அப்படின்னாலே அங்க ஜீவன் கடந்து வருகிறது, அங்கே அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதான அந்த வார்த்தை. அப்போ நம்ம எலும்பு மஜ்ஜைக்குள்ள வரைக்கும் அவருடைய வார்த்தை கடந்து செல்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படித்தான் இந்த எலும்புகளுக்குள்ளே அவருடைய வார்த்தை கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
எலும்புகளுக்குள்ள அவருடைய வார்த்தை கடந்து செல்லுதுன்னா, இன்றைக்கு உங்களுடைய ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தைகள் கடந்து செல்லும். முதல்ல ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது. முதல்ல எலும்புகள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் அந்தந்த எலும்புகளோடு கூட அங்க சேர்க்கப்படுது. அங்க மூச்சு இல்ல. 2வது அங்க சொல்றாரு 9ஆம் வசனம் வாசிங்க ஆன்ட்டி 9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை தீர்க்க தரிசனம் உரை. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். மூச்சு காற்றே அதாவது ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து காற்று திசை 4லும் இருந்து வந்து 4 டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் இப்போ அந்த காற்று வரட்டும்னு சொல்றாரு. வந்து அந்த சுவாசம் அந்த காற்று இவர்கள் மேல் அடையும்படிக்கு இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார். அந்த சுவாசம் இவர்களுக்குள் புகுந்த பொழுது காற்று இன்னைக்கும் நம்ம அதனாலதான் நம்ம பிரீதிங் அந்த மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணும்போது அந்த காற்று அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்கிறோம். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்க ஊதும் போது ஜனங்கள் அங்க விடுதலை பெறுறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவே சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியை அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நம்முடைய காற்றுல அவருடைய சுவாசம் கலந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் அங்கே சதையும் அதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம்னா நரம்புகளும் மாம்சமும் உண்டாகுது. தோலினால் அந்த சரீரம் அந்த எலும்புகள் எல்லாம் மூடப்படுது. அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இப்போ காற்று திசை 4லும் இருந்து காற்று நீ அவர்கள் மேல் ஊது அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்த பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மிகவும் பெரிய சேனையாய் அவர்கள் என்ன செய்றாங்களா நிமிர்ந்து நின்றார்கள். தேவனுடைய வார்த்தை முதலாவது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருது. தேவனுடைய ஆவி நம்மை நிரப்புகிறது. அப்போ சுவாசம் அப்படிங்கிறது என்ன எதை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாய் இருக்கிறது. அவங்க லிவிங் ஆர்மி மிகப்பெரிய உயிரற்று கிடந்த எலும்புகள் இப்ப எப்படி நிக்கிறாங்களாம் ஒரு லிவிங் ஆர்மியா நிக்கிறாங்களாம். மிகப்பெரிய சேனையாய் அவர்கள் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இது எங்கேயாவது மனிதனுடைய வல்லமையினால் இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம் என்றால் இன்றைக்கு அவருடைய வல்லமை அவருடைய சுவாசம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்றால் இன்றைக்கு உங்க சரீரத்துல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதோ அதெல்லாம் அவருடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நீங்கள் பாருங்கள். வசனம் சொல்லுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ இத நன்றாக நீங்க உங்க வாழ்க்கையில இத நான் பேசுறது எல்லாமே உங்க சூழ்நிலையில எதெல்லாம் நீங்க ட்ரையா ஃபீல் பண்றீங்க எதெல்லாம் ஹோப்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க இன்றைக்கு தேவன் அதற்குள் அவர் முதலாவது அவருடைய வார்த்தையை அனுப்பி அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள ஜீவனை அனுப்பி ஜீவன் பெற்று நீங்கள் உயிர் தெழும்புகிறதை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது, அவருடைய ஆவி நம்மை நிரப்புகிறது. அப்போ உலர்ந்த நம்பிக்கையற்றதாதான் அந்த பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்குது. ஆனா இப்பொழுதோ ஒரு மகா பெரிய ஜீவனுள்ள சேனையை பெற்ற பள்ளத்தாக்காய் அந்த பள்ளத்தாக்கு மாறினது. தேவன் உயிரை மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு நோக்கத்தையும் நமக்கு தருகிறார். இன்றைக்கும் இந்த நாட்கள்ல நம்ம இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு இருக்கிறோம்னா ஏதோ சும்மாலாம் இல்ல, நமக்கான ஒரு பெரிய நோக்கத்தை நம்மேல் வைத்திருக்கிறார்.
இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளைப் போலதான் நம்ம மரித்து போயிருந்தோம். கிறிஸ்து நமக்குள் அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஜீவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறபடியினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த அந்த 2 கோல்கள் 1 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா அந்த 15ஆம் வசனத்துல இருந்து 2 கோல்களை தேவன் இணைக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று யூதாவின் கோல், இன்னொன்று யோசேப்பின் கோல். அது ரெண்டும் ஒன்றாய் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் அனைவருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார். இது அவருடைய இறுதி வாக்குத்தத்தம். இத குறித்து நம்ம பின்பாக நம்ம தியானிக்கலாம். அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் அவர் அசாத்தியமான சூழ்நிலைகளில் அவர் வல்லவராய் செயல்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனுடைய வார்த்தை அங்கே, அதாவது உலர்ந்து போய் கிடக்கக்கூடிய உறவுகளாய் இருக்கலாம், உலர்ந்து போய் கிடக்கக்கூடிய உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கலாம், எல்லாம் அதது ஒரு ஃபார்முக்கு வருகிறதற்கு, முதலாவது இணைக்கப்படுவதற்கு அவருடைய வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. காஞ்சு போய் வறண்டு போய் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அங்கே கடந்து வரும் பொழுது ஒரு ஸ்ட்ரக்சரை முதலாவது உருவாக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஃபார்ம், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அவர் ஜீவனை தருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் நம்முடைய தகப்பன். உலர்ந்த எலும்புகளைப் போல நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அங்கே வரும் பொழுது அங்கே ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது, நம்பிக்கை தொடங்குகிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் அங்கே பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அசாத்தியமான சூழ்நிலைகளில் நம் வாழ்க்கையில் செயல்பட அவர் வல்லவராயிருக்கிறார். அங்கே உலர்ந்திருந்தது, அததான் நம்ம பார்த்தோம். மனுஷ அறிவின்படி அந்த எலும்புகளை ஒன்று சேர்க்க அவனால் முடியாது. முற்றிலும் முடியாத காரியம். அந்த உலர்ந்து போன எலும்புகளை ஒன்று சேர்ப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் ஒரு 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 அதிரடியா ஒரு கேள்வியா கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? மனுஷனுடைய அறிவின்படி இப்ப நம்மளை கொண்டு ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நிறுத்தினா நம்ம முதல்ல பயந்தே போயிருவோம். எப்படி இப்படி கொண்டு ஒரு எலும்பு நிறைஞ்ச இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னு. 2வது அவர் கேட்கிற கேள்வி, இது உயிரடையுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? எசேக்கியேலுடைய நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? ஆனா எசேக்கியேல் தாழ்மையோட அங்க அதை சொல்றத பார்க்கிறோம். நம் விசுவாசம் நாம் பார்க்கிறதை சார்ந்து இருக்க கூடாது. இன்னைக்கு என்ன ட்ரை சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் எது எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம பார்க்கிறதை நாம் பேசக்கூடாது. நம்ம பார்க்கிறத பேசிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறாமல் இருக்கிறது. தேவன் யார், அவரால எதையும் செய்ய முடியுங்கிறத நம்ம சார்ந்து இருந்தோம்னா எசேக்கியேல போல, ஆண்டவரே எப்படிப்பட்ட உலர்ந்த எலும்பாய் இருந்தாலும் அதை ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய வல்லமை உமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் அந்த வார்த்தையை நம்ம பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உலர்ந்து போன காரியங்கள் உயிரடைகிறதை நாம் பார்க்க முடியும். மனுஷனுடைய நம்பிக்கை முடிகிற இடத்துலதான் தேவன் அவருடைய செயலை தொடங்குகிறார். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை, நம்ம ஒரு மைண்ட்ல நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள், இது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், நம்ம ஒரு பிளான் வச்சு நம்ம ஒரு வழிகளை வச்சு திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும். இல்ல, நம்முடைய வழிகளை டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு
அப்பா இதை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்படின்னு நம்ம நம்பிக்கை முடிகிற இடத்துல, அவரை சார்ந்திருக்கிற இடத்துல அங்கே தேவன் அவருடைய வேலையை தொடங்குகிறார். இதுக்கு நம்ம பார்க்கணும்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராள் கர்ப்பம் செத்து போன நிலை, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போன ஒரு நிலைதான். ஆனா அங்க வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பயாலஜிக்கலா இது நடக்கவே முடியாத ஒரு காரியம். இது நடக்கவே முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எப்போ ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தையும் சாராளுடைய சரீரத்தையும் அவர் எண்ணவில்லையோ அங்க அற்புதம் நடக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளை நீங்க எண்ணிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் அவருடைய அவருடைய ஜீவன், அவருடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவது என்பது சாத்தியம் இல்லை. சாத்தியமற்ற அசாத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார், செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க எப்ப நம்புறீங்களோ, நம்முடைய ஃபுல் டிபெண்டன்ஸ் ஒரு காரியத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு நாள்ல காலையில எழும்பி நைட்டு வரைக்கும் என்னென்ன காரியங்கள்ல உங்களுக்கு கலக்கமோ பயமோ சோர்வோ வருதோ உடனே சொல்லுங்க, இல்லப்பா உலர்ந்த எலும்புகளை உயிர் கொடுக்க கூடிய தேவன், அம்மகா பெரிய சேனையாய் உயிர் பெற செய்கிற தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த சூழ்நிலையை மாற்ற உமக்கு வல்லமை இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கான வார்த்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். நான் இந்த வார்த்தையை பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு முழுவதுமாய் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்பார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் செங்கடல். முன்னாடி கடல், பின்னாடி எகிப்தின் ராணுவம். இஸ்ரவேலர்கள் சிக்கி கொண்டதை போலதான் உணர்றாங்க. ஆனால் தேவனோ அந்த கடலையே பாதையாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அழிவுன்னு நினைச்சது இப்ப எதுவா மாறுது? விடுதலையாய் மாறுகிறதை பார்க்கிறோம். அவங்க ட்ரை சிச்சுவேஷனுக்குள்ள போனது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க அப்படியே அவங்களுடைய ஆத்துமா நிச்சயமாய் தொய்ந்து போயிருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய ராணுவம் பின்னாடி வருது, முன்னாடி கடல், எங்க போக, எங்க சூழ்நிலை அவ்வளவுதான். இந்த 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 இடத்துல எகிப்தியருடைய ராணுவத்தின்ல நம்ம சிக்கி மறிக்க வேண்டிய நிலைமைதான்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரோ வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர் என்பதை அந்த செங்கடல் பிளந்து அவங்க வெளியே வந்தப்போ அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கும் உங்க சூழ்நிலைகள்ல இதுல வழியே இல்ல, இதுல தப்பிக்க வழியே இல்ல, இந்த சிறையிருப்புல இருந்து நான் வர வழியே இல்ல, இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கடலை பிளந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்னா, இன்றைக்கு வழியே இல்லாத இடத்தில் நமக்காக அவர் வழிகளை திறக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், நமக்கு முன்பாக அவர் வழிகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். லாசரு மரித்து 4 நாள் ஆயிருச்சு. அங்க மக்கள் சொல்றாங்க, அங்க மார்த்தாள் சொல்றா, நாற்றம் எடுக்குமே, இந்த கல்லறையை திறந்தா இப்பொழுது நாருமே அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் சொல்றவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அவர் சொல்றாரு, அந்த கல்லறையை திறங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரணம் அங்கே தெரித்து ஓடினதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா, இன்றைக்கு அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் மிகவும் முக்கியம். நம்ம பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அங்க ஜீவன் கடந்து வரும். மரித்து 4 நாள் ஆகி
அங்க அங்க சதை எல்லாம் அழுக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், நாற்றம் எடுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவனுடைய சரீரம் வந்துருச்சு. ஆனால் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர் வார்த்தையை பேசின பொழுது அங்கே மரணம் வெளியேறி அங்கே ஜீவன் கடந்து வந்ததை பார்க்கிறோம். மரணத்தை ஜீவன் விழுங்கினதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷரால் கூடாதவைகள் நம் தேவனால் கூடும். சில நேரங்கள்ல நம்முடைய பலவீனத்துல அவருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு சூழ்நிலைகள் முடியாதுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ட்ரையா போன நம்முடைய ட்ரீம்ஸ், நம்முடைய உடைந்து போன வாழ்க்கை அல்லது இழந்த நம்பிக்கை எதுவா இருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது. God's word brings life. லைஃப் மாத்திரம் இல்ல, abundant லைஃப அவருடைய வார்த்தை நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அங்க தேவன் அந்த எலும்புகளை போய் தொட்டு நீ அதை ஒன்னொன்னா சேருன்னு சொல்லல. வார்த்தைய கேளுங்கள், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலும்புகளுக்காக அவர் அழு அப்படின்னு சொல்லலையோ, இந்த எலும்புகள் எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதே, நீ உட்கார்ந்து அழுது ஜோமண்ணு அப்படின்னு சொல்லல. அந்த எலும்புகளை தொட்டு ஒண்ணுக்கு சேருன்னு சொல்லல. வார்த்தை அங்கே பேசப்பட்ட பொழுது அங்கே அசைவு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே அசைவு உண்டாகும். இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவு உண்டாகிறதை, ஒரு இரைச்சல் உண்டாகிறதை நீங்கள் பாருங்கள். எதெல்லாம் உலர்ந்து போய் ட்ரையா கிடக்குதோ இன்றைக்கே அவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டுகிறதை நீங்கள் பாருங்கள். இப்பொழுதே அவைகளுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறதை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் உயிர் பெற்று எழும்பும். ஒரு முழுமையான முடிவை நாம் பார்க்கிறதற்கு தேவனுடைய வார்த்தை முதலாவது காரியங்களை சரிப்படுத்தணும். அவருடைய வாழ்க்கையில, இயேசுவினுடைய வாழ்க்கையில வார்த்தையின் வல்லமை இயேசு கிறிஸ்து பேசின பொழுது அங்க ஜீவன் உண்டாகிறது. பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மரித்து போன கண்கள் அங்கே பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறது. மரித்து போன சரீரம் அங்கே ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறது. விதவையினுடைய மகன், நாயினூர் விதவையினுடைய மகனை பார்த்து பேசுறாரு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த உலர்ந்த எலும்புகளே கேளுங்கள்னு சொன்னது போலதான் இங்க நாயினூர் விதவையின் மகனை பார்த்து அங்க சரீரம் சுத்தமா மரிச்சு போயிருச்சு, அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. அப்போ வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்ன மாத்திரத்துல மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். நூற்றுக்கு அதிபதியினுடைய அந்த வேலைக்காரன் மரண தருவாயில இருக்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் பேசுற, நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைச்சிருக்கிறான்னு சொல்றாரு. அவர் பேசின மாத்திரத்துல அதே நொடி பொழுதுல அவனுடைய வேலைக்காரன் அங்கே சொஸ்தமாகிறத பாக்குறோம். அங்க இயேசு போகல, அவனை தொடல, வார்த்தைய பேசுறாரு, அங்க சுகம் நடக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்குன்னா இன்றைக்கு அந்த வல்லமையை உடையவரே இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் உங்களை ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ்குள்ள இன்னமும் வைக்க முடியும்? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம பாவத்துல, அக்கிரமங்களினால, பாவங்களினால மரித்து போய் இருந்த பொழுது இந்த சுவிசேஷ வார்த்தையை நாம் கேட்டதுனாலதான் ஆவியில முதலாவது நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலனா இன்றைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே மாட்டோம். உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டது போல நம்முடைய இருதயமும் ஆவியும் அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அங்கே உயிர் பெற்றது. அதுதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம்.
அப்போ ஒரு வார்த்தை அங்கே கட்டமைப்பை உண்டு பண்ணி தேவனுடைய ஆவி அங்கே ஜீவனை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையும் அவருக்கு முடிஞ்சு போச்சு, பழசாயிருச்சு, உலர்ந்து போயிருச்சு அப்படிங்கிறது தேவனுடைய அகராதியில் அங்க இல்ல. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் அங்கே சந்திக்கும் பொழுது, அந்த பள்ளத்தாக்குல அங்க சந்தித்த பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஜீவனுள்ள சேனையாய் எழும்பி இருக்கும் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உயிர் பெற்று எழும்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது அதுல நல்லா கவனமா இன்னும் பார்க்கணும்னா, 2 இடத்துல அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, சுவாசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தை அங்கே பேசப்படுகிறது. 2வது ஜீவனுக்கு அங்கே கட்டளையிட சொல்லுகிறார். அவைகளுக்குள்ளே அந்த காற்று திசை 4லும் இருந்து பேசும்படியாய், அந்த காற்று அவர்களுக்குள் பிரவேசிக்கும்படியாய் அந்த காற்றிற்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்போ இரைச்சல் உண்டாகி அங்கே எலும்புகள் சேருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் ஜீவனை கொண்டு வருவதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. இன்னைக்கு நான் இங்க பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன் இதை மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னா, அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை இப்பொழுது ரெடி பண்ணி இருக்குது. இப்பொழுது நம்ம தியானிக்கிற வேளையில அவருடைய ஆவி இன்றைக்கு நமக்குள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் உயிர் பெறச் செய்யணுமோ இந்த காலை வேளையில அது எல்லாவற்றையும், உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அதற்குள் அவருடைய ஜீவன் கடந்து வரும் பொழுது அவைகள் எல்லாம் உயிர் பெறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அங்க இளைய குமாரன் அங்க வரும் பொழுது தகப்பன் சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான், உயிர்த்தெழுந்தான். அங்க அவரை விட்டு தூரமா போனதுதான் அங்கே மரித்து போன நிலைக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால், நாம் ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் மரணம் என்பது எந்த ஏரியாஸ்லயும் ஆளுகை செய்ய முடியாது. அது பினான்ஸ்ல ஆளுகை செய்ய முடியாது, உங்க சரீரத்துல ஆளுகை செய்ய முடியாது, உங்க உறவுகள்ல அவைகள் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய ஜீவன் நமக்குள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், மிகப்பெரிய விடுதலையை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். கேட்க கேட்க கேட்கதான் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. சுவாசம் உயிர் தருகிறது. சுவாசம் அவர்களுக்குள் புகுந்த பொழுது உயிர் அடைந்து காலூன்றி நின்று, இந்த சுவாசம் உள்ள புகுறும் பொழுதே அவர்கள் அந்த எலும்புகளுக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகின அந்த பாடிக்குள்ள அந்த சுவாசம் உள்ளே புகுந்தவுடன் உயிர் அடைந்து காலூன்றி நின்று அங்க நிக்கிறாங்க. அப்பதான் அவங்களால நிக்க முடியுது. முதல்ல ஒரு ஃபார்ம் வரணும், அடுத்தது ஜீவன் வரணும். இந்த ஃபார்ம் வந்தா மட்டும் போதாது, அங்கே அவைகளுக்குள்ளே ஜீவன் வந்தாதான் அவங்க நிற்க முடியும். இப்ரே மொழியில சுவாசம் அப்படிங்கிறதுக்கு ருவாக் அப்படின்னு அர்த்தம். இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஜீவனை குறிக்கிறதா இருக்கிறது. தேவன் ஆதியில மனுஷனை உருவாக்கின பொழுது அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல்ல மண்ணுல தான் அவனை படைக்கிறாரு, ஒரு ஃபார்ம் கொடுக்கிறாரு. அடுத்ததா அவருடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதுகிறார். எசேக்கியேலுடைய தரிசனத்திலையும் இந்த இந்த ஸ்டெப்ஸ் தான் அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரசங்கத்தினாலே, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ முதல்ல ஒரு ஃபார்ம் அங்க வர்றதுக்கு இந்த இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. அடுத்ததுதான்
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய ஒரு மனிதன் மறுபடியும் ஆவியினால் பிறக்க வேண்டிய இடத்திற்குள்ள வருகிறான். இந்த ஆவியில பிறக்கும் பொழுது அவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ முதல்ல வார்த்தை, அப்புறம் விசுவாசம், அங்க அடுத்து ஆவியானவர், அங்கே நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இது எங்க நடக்குது? பெந்தைக்கோஸ்தே நாள்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு முதலாவது தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கிறார். மக்கள் அதை கேட்டு அங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க. முதல்ல இருதயத்துல குத்தப்படுறாங்க. அங்க ரெடி ஆயிட்டாங்க. ஐயோ, இந்த தேவனையா சிலுவையில் அறைந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல குத்தப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அந்த வார்த்தையை பிரசங்கிக்க பிரசங்கிக்க அவங்கள உருமாற்றி, அங்க அதே நாள்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். சில சமயத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுதோ தியானிக்கும் பொழுதோ இல்ல இந்த மாதிரியான பிரசங்கங்களை மெசேஜஸ் நம்ம கேட்கும் பொழுது எதுவும் நடக்கல, உடனே நடக்காதது போலதான் தோன்றும். ஆனால் அந்த எலும்புகள் கிடந்த அந்த பள்ளத்தாக்குல நடந்தது போல கண்ணுக்கு தெரியாத மாற்றங்களை அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே மெதுவா மெதுவா அங்க நிறைய காரியங்கள் மறைவுல நடந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம உடனே நடக்கலன்னு உடனே அப்ப தேவன் என் வாழ்க்கையில கிரியை செய்யலையோ அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம எதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்குதோ அங்க எல்லா தேவன் அதை எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள சென்று அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க தேவன் சரி பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம முயற்சி இல்ல. நம்ம யார்கிட்டயோ பேசி இவங்கள்ட்ட பேசலாம் அவங்கள்ட்ட பேசலாம், இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம், இந்த உறவை சரி பண்ணிடலாம், இப்படியெல்லாம் நம்ம பல முயற்சிகள் எடுக்கிறோம். நிச்சயமாய் அது வேலைக்கே ஆகாது. நம்ம முயற்சியை எப்ப கைவிடுகிறோமோ அவருடைய வார்த்தையை எப்ப விசுவாசிச்சு அந்த வார்த்தை இதுதான் வார்த்தை சொல்லுது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு அந்த வார்த்தையை சார்ந்திருந்த அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல எடுத்து பேசும் பொழுது அங்க உள்ளுக்குள்ள முதலாவது விசுவாசம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் ஒரு தருணத்துல ஆவியானவர் பலமாய் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு உலர்ந்த எலும்புகள் போன்ற சூழ்நிலைகள் மாறி ஒரு மகா பெரிய சேனையாய் நாம் எழும்பி நிற்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை மரித்த எலும்புகளை ஆயத்தப்படுத்துது. தேவனுடைய ஆவி அவற்றிற்குள் ஜீவனை அனுப்பி அது காலூன்றி நிற்கும்படி செய்கிறது. மகா பெரிய சேனையாய் அங்கே எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பக்கூடும் என்றால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க உலர்ந்து போய் கிடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு ஒரு ஃபார்மை கொடுக்க முதல்ல அதை ஒன்றிணைத்து ஒரு ஃபார்ம் அவர் கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய ஜீவனை அதிலே ஊதுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிற அந்த எலும்புகள் போல இருக்கிறவைகள் எல்லாம் அது ஒன்றோடு ஒன்று அது ஒட்டுகிறத நீங்க பாருங்க. உடைந்து போன உறவுகளா இருக்கலாம், இல்ல உங்க சரீரத்தின் அவயவங்கள் அது உலர்ந்து போய் அது ட்ரை ஆகி மரித்து போன நிலைமையில நீங்க ஃபீல் பண்ணலாம். ஈவன் உங்களுடைய போன்ஸ் ட்ரையா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். இன்றைக்கு அவருடைய வார்த்தை கடந்து வருகிற நேரத்தில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் அப்படின்னு வார்த்தை இருக்கு. நம்முடைய எலும்புகளை அவர்தான் நினமுள்ளதாய் மாற்ற முடியும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என்ன வறட்சி உலகத்துல இருக்கட்டுமே எதுவும் நம்மள ட்ரை ஆக்க முடியாது. நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன், அதை ஒன்றோடு ஒன்று ஒட்டச் செய்கிற தேவன்,
மரித்தவைகள் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளும் மாறுகிறத முதல்ல நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எசேக்கியேலை ஏன் அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல கொண்டு நிறுத்துறாரு? அவர் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ஒன்னொன்னையா பாக்குறாரு. இப்படித்தான் என் ஜனங்களுடைய காரியங்களும் நடக்கும் என்பதை அங்க எசேக்கியேலுக்கு தேவன் காண்பிக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார் அப்படின்னா நம்ம எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவரை சார்ந்து வாழ்வோம், அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்வோம். நம்மை அசைக்க முடியாது. அப்போ இந்த மூச்சு காற்று, இந்த சுவாச காற்று இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவராகிய சுவாச காற்று இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இத கொஞ்ச நேரம் அப்படி அமைதலா இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம உள்வாங்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு நமக்குள்ளே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அமைதியாய் உங்களுடைய எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கிட்டு, மைண்ட்ல வர்ற எல்லா தாட்ஸையும் ஒதுக்கிட்டு அமைதலா ரிலாக்ஸ்டா நான் சொல்லுகிறத மாத்திரம் நீங்க அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். நீங்க உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன்ப்பா. எனக்குள்ள இந்த வல்லமை நிறைந்த தேவன் எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற பயம், கவலை, இந்த உலர்ந்த தன்மைகள் எல்லாம், அந்த பயம், கவலை எல்லாமே ஒரு ட்ரை சிச்சுவேஷன்ஸ காண்பிக்குது. இது நமக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்யக்கூடிய தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பின கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்றால் நம்ம வாழ்க்கையில எதுவுமே ஹோப்லெஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு சொல்லுங்க, அப்பா, இன்றைக்கு உங்க ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்குது. ஜீவனுள்ள தேவன் நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் எனக்குள்ள இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு என்னுடைய எந்த அவயவங்கள் பழுதா இருக்கிறதோ, மரித்து போனதா டாக்டர் சொல்லி இருக்கிறாங்களோ, அந்த அவயவங்கள் எல்லாம் எனக்குள் இன்றைக்கு உயிர் பெறுகிறது. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுதே அந்த அவயவங்கள் உயிர் பெறுகிறதையும் உங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்பா, உங்க வார்த்தை எனக்குள்ள இருக்கு. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் எனக்குள் இருக்கிறபடியினால் எனக்குள்ள, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல எதெல்லாம் மரணமா இருந்ததோ அது எல்லாவற்றையும் இன்றைக்கு ஜீவன் விழுங்குகிறதை பார்க்கிறேன். மரணம் அங்க தெரித்து ஓடுகிறத நீங்க பாருங்க. மரணத்தின் கூறுகள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறதை நீங்க பாருங்க. அது உங்க பைனான்ஸ்ல இருக்கலாம், உங்களுடைய சரீர சுகத்துல, பலவீனங்கள்ல இருக்கலாம், இல்ல உங்க உறவுகள்ல இருக்கலாம். இன்றைக்கு அவருடைய ஜீவன் அதில் ஊதப்படுகிறத நீங்க பாருங்க. அவருடைய சுவாசம் அதில் ஊதப்படுகிறது. உங்களுடைய கிட்னிஸ்ல, உங்களுடைய இன்டெஸ்டைன்ல, உங்களுடைய யூட்ரஸ்ல, இன்னும் ஒவ்வொரு அவயவங்களும், உங்களுடைய ஹார்ட்ல, லங்ஸ்ல, உங்களுடைய பிரெயின்ல, உங்களுடைய நர்வ்ஸ்ல, உங்களுடைய பிளட்ல, அவருடைய ஜீவன் கலந்திருக்கிறது. அவருடைய ஜீவன் உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அங்கே மரணம் இனி இருக்க முடியாது. அந்த ஜீவன் மரணத்தை விழுங்கி போடுகிறதை நீங்கள் பாருங்கள். பல வருஷமான அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் பெற முடியும்னா, இன்றைக்கு நம்ம ஜீவனோட தான் இருக்கோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஜீவனோட தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அவரால செய்ய முடியாத காரியம்னு ஏதாகிலும் இருக்கிறதா?
கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை கேளுங்கள்னு சொன்ன மாத்திரத்துல அந்த எலும்புகள் கீழ்ப்படியும் என்றால், இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க பாடியில எந்த பகுதியில நீங்க கட்டளை கொடுங்க, அந்த உறுப்புக்கு கட்டளை கொடுங்க. உனக்குள்ள ஜீவன் வந்திருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள, உங்களுடைய லங்ஸுக்குள்ள, உங்களுடைய ஒவ்வொரு நர்வ்ஸ்குள்ள, பிளட்டுக்குள்ள, போன்ஸ்குள்ள, உங்களுடைய யூட்ரஸ்ல அங்க ஜீவன் வந்திருக்கிறத பேசுங்க. நீங்க பேசுங்க. நீ நீ ஜீவனை பெற்றிருக்கிறாய், நீ ஜீவனுக்குள் இருக்கிறாய். எல்லாம் நீங்க சொல்லும் பொழுதே அந்த அவயவங்கள் உயிர் பெறுகிறதை நீங்க பாருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. எசேக்கியேல மாதிரி நீங்க ஆவிக்குள்ளாகி அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எல்லா உறுப்புகளும் இன்றைக்கு உயிர் பெற்று எழும்புகிறது. மரித்து போன எலும்புகள் எல்லாம், மரித்து போன நரம்புகள் எல்லாம் இன்றைக்கு உயிர் பெறுகிறது. ரீஷா மலாஹா தீகோ லூஷரபா. இன்னைக்கு எதெல்லாம் உலர்ந்து போயிருக்குது, உங்க வேலை, உங்க உறவுகள், உங்களுடைய பலவீனங்கள், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதன் மேல தேவனுடைய வார்த்தை பேசப்படுறத நீங்க பாருங்க. நீங்க பேசுங்க. இப்பொழுதே அது எல்லாம் ஒன்றோடு இணைந்து பெரிய சேனையாய் நீங்க விசுவாசத்தோடு எழும்பி நிற்கிறத நீங்க பாருங்க. தேவன் உங்களை விழுந்து கிடக்கிறவரா பார்க்கல. அவர் அந்த எலும்புகளை, ஒருவேளை அன்றைக்கு எசேக்கியேலுக்கு தான் அது உலர்ந்த எலும்பா தெரிஞ்சது. ஆனா எசேக்கியேல் பார்க்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு அது பெரிய சேனையா தான் தெரியுது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடக்கிறத பார்க்கிறோம். ஆனா தேவன் நாம் எப்படி மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க போகிறோம் என்பதை அவர் பார்க்கிறபடியினாலதான் இன்றைக்கு நம்முடனே கூட இந்த வார்த்தையின் மூலம் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மள ஏதோ தோல்வி அடைந்தவர்களா அவர் நம்மளை பார்க்கல. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாகத்தான் நம்மை பார்க்கிறார். எல்லாம் 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 மரித்து போன எல்லாம் இன்றைக்கு ஜீவன் பெறுகிறது. அப்படியே மனதுக்குள்ள பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேள். உலர்ந்து போன வேலை, உலர்ந்து போன உறவு, உலர்ந்து போன சரீரத்தின் அவயவமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். நீங்க பேசுங்க. உங்களுக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறார். நீங்க பேசுறதுதான் நடக்கும். எசேக்கியேல் பேசின பொழுது நடந்தது என்றால், அன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த எசேக்கியேல் பேசின பொழுது நடந்திருக்கும் என்றால், நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய், அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம பேசினா எவ்வளவுக்குள்ள அந்த காரியம் நடக்கும். நீங்க உங்க அவயவத்தை பார்த்து பேசுங்க. ஜீவனை பேசுங்க. உனக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். சூழ்நிலையை பார்த்து இன்றோடு புலம்புறத நிறுத்திருங்க. தேவனுடைய வார்த்தைய நீங்க தீர்க்க தரிசனமாய் பேசுகிற இந்த வேளையிலேயே அங்கே ஒரு அசைவு உண்டாகிறதை நீங்கள் காண முடியும். நிறைய சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்போ நடக்கிற எந்த ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலையும் நம்முடைய அழிவுக்காக அல்ல. அந்த எலும்புகள் ஒன்றோடு இணைந்து ஒரு பெரிய அசைவு உண்டாகும்படிக்கு தேவன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அசையாதவைகளை அசைய பண்ணுகிற தேவன். அந்த எலும்புகள் அது ஒண்ணுமே செய்ய முடியாது. காஞ்சு போய் ஒரு ஒரு டெட் திங்கா அங்க கிடக்கு. அதுக்குள்ள அவர் வார்த்தைய பேசும் பொழுது அங்க ஜீவன் உண்டாகும் என்றால், அப்பா, எசேக்கியேலின் பள்ளத்தாக்கில் கிரியை செய்த அதே ஆவியானவர் இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. என்னுடைய உலர்ந்த பகுதிகள் எல்லாவற்றையும் நீர் உயிர் பெற செய்கிறீர். என்னுடைய ஆத்துமா சில பகுதிகள் அது மரித்து போய் கிடக்கு, தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்படாமல் தான் இருக்குது. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நிமித்தம் நான் அவரோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறேன், உயிரை பெறுகிறேன், ஜீவனை பெறுகிறேன். உங்க வார்த்தை எனக்குள் ஒரு புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது.
நான் சோர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு 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 ராணுவ வீரனைப் போல நான் எழும்பி நிற்கிறேன். நீங்க அத சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எழும்பி நிற்கிறத நீங்க பார்க்கிறீங்க. எல்லா சிதறிப்போன உங்களுடைய வாழ்க்கையில் ட்ரையான காரியங்கள் எல்லாம், அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டுகிறத நீங்க பாருங்க. ஒருவேள சில அன்புக்காக நீங்க ஏங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். சில உறவுகள் உங்கள விட்டு தனியா பிரிந்திருக்கிறத போல நீங்க நினைக்கலாம். ஐயோ! இது எப்படி ஒண்ணு சேர முடியும்? இல்ல. தேவன் அதைச் செய்கிறார். அவருடைய வார்த்தை சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ள போய் கிரியை செய்து ஒன்றோடு ஒன்று இணையும்படிக்கு தேவனுடைய வார்த்தை இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அவருடைய ஜீவன் நம்ம வாழ்க்கையில அந்த சுவாச காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. நம்ம உயிர் பெறும்படிக்கு 4 திசையில இருந்து அது வருது. அப்பா, நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமோ, உதவியோ, ஜீவனோ அது 4 திசைகளிலும் இருந்து எனக்கு வரட்டும்னு சொல்லுங்க. அது எப்படியாவது அது உங்களிடத்துல வந்து சேரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்திருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கடந்து வருகிறது. நமக்கு ஜீவன் கடந்து வருகிறது. இன்றைக்கு எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில உயிர் பெறுகிறத அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுடைய மரித்து போன அத்தனையும் உங்க வாழ்க்கையில உயிர் பெறுகிறது. தேவையற்ற பயங்கள் என் வாழ்க்கையில இருந்து விலகிற்று. நீங்க அத சொல்லுங்க. அப்பா, நீர் இருக்கிறீர். உலர்ந்த எலும்புகள ஒரு பெரிய சேனையாய் உயிர் பெறச் செய்ய முடியுமானால், என் வாழ்க்கையில நீங்க இத செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உம்முடைய ஜீவனை என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாக, என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக, என்னுடைய குடும்பத்தின் நபர்களுக்குள்ளாக நீர் அனுப்புகிறீரப்பா. அனுப்பி இருக்கிறீர். எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்குல நின்றப்போ அவரை சுற்றி மரணம் தான் இருந்தது. அவர் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாரு. அது போல இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் ஜீவனோட விசுவாசத்தோட இருக்கலாம். ஆனா கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு எசேக்கியேல் ஒரு உயிருள்ள நபர், ஜீவனுள்ள நபர், விசுவாசிக்கிற ஒரு நபர் அங்க இருந்தபடியினால தேவனுடைய வார்த்தையை பேசின பொழுது சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஜீவனை பெற்றிருப்பார்கள் என்றால் இன்றைக்கு நீங்க பேசுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுவார்கள். அந்த 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 மரித்து போன சூழ்நிலையில அவங்க ஆத்துமா இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தையின் மூலம் அவர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழும்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க விசுவாசம் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அன்றைக்கு திமிருவாதக்காரனை அவங்க 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அந்த திமிருவாதக்காரனை சுகமாக்கினார். அவன் வாழ்க்கை மரித்து போய் கிடந்த அவனுடைய உறுப்புகள் உயிர் பெற்று எழும்பினது என்றால் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய குடும்ப நபர்கள்ட்ட எதெல்லாம் மரித்து போய் இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கு உயிர் பெற்று எழும்புகிறதை நீங்கள் விசுவாச கண்களோடு நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இத நம்ம இது நம்ம எல்லாருக்குமே இது ஒரு கலக்கம். ஐயோ! நான் இந்த வசனத்த கேட்கிறேன். நான் இந்த ஆவிய பெற்றிருக்கிறேன். என் குடும்பத்துல இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளலையே! இந்த கவலைய நீ விட்டுருங்க. நீங்க ஜீவனுள்ள நபராய் உங்க குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா, அன்றைக்கு எசேக்கியேலை சுற்றிலும் மரணம் தான் இருந்தது. வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம ஜீவன்ல இருக்கிறோம்னா நம்மை சுற்றி எல்லா ஜீவனுக்குள்ள கடந்து வரும் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்க அறிந்து அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. ஒரு பெரிய விடுதலையை தேவன் இன்றைக்கு உங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறார்.
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவனாய் இன்றைக்கு அவர் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு இழந்து போன பலன், இழந்து போன உற்சாகம் எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் நமக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படி அவருடைய சுவாசம் நமக்குள்ள கடந்து வந்திருக்கிறது. அவருடைய கரம் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றும் ஜீவனுக்குள்ள நானும் என் குடும்பமும் இருக்கிறோம். இந்த ஜீவனுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத நானும் என் குடும்பமும் வந்திருக்கிறோம்னு நீங்க சொன்ன மாத்திரத்திலேயே, நீங்க விசுவாசிக்கிற மாத்திரத்திலேயே எங்கெல்லாம் ஜீவன் வரணுமோ அங்கெல்லாம் ஜீவன் கடந்து வருகிறத நீங்க பாருங்க. நிச்சயமாய் அது நடந்திருக்கிறது. அதை நீங்க இனி வர்ற நாட்கள்ல நீங்க ஒவ்வொருவரும் காண்பீர்கள். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உலர்ந்து போய் கிடந்தவைகள் எங்க வாழ்க்கையில அப்பா ஒரு ஃபார்ம பெற்றதையும் அதுக்குள்ள உங்க சுவாசம் ஊதப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் ஜீவனை அடைந்திருக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்களாய் இருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிற இடத்தில் தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. ரீபால் ஹாஷ்ல பிரெக்கி தலூஷரவா அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மனதார நான் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். இவளுடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடப்பவைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படட்டும். அவைகளுக்குள் அப்பா உம்முடைய சுவாசத்தை நான் ஊதுகிறேன் தகப்பனே. ரிஷபலூஹதுக்கரபா எல்லாம் உயிர் பெற்று எழும்புகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக சாட்சிகளை இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் நீர் கேட்க செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் வழி நடத்துகிறீர் அப்பா. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால் நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.